ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. தியானத்தை நாம் ஆரம்பிப்போம், தொடங்கலாம். தரையில் நல்லபடி இலேசாக அமர்ந்து இரு கைகளையும் மடியில் வைத்து கண்களை மூடிக்கொள்வோம். நம் எண்ணங்களை அமைதிப்படுத்த சிறிது அவகாசத்தை கொடுத்து நம்மை தியானத்துக்கு தயாராக்கி கொள்வோம். மெதுவாக கவனத்தை உச்சந்தலை சகஸ்ராரத்திற்கு எடுத்து வருவோம். நல்ல ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கொள்ளலாம். நன்றாக மூச்சை உள்ளே எடுத்து வைத்திருந்து பின்னர் மெதுவாக வெளியே விடுவோம் காற்றை. நமது எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கவனத்தை ஆக்ஞா சக்கரத்தில் வைப்போம். வைத்து நம் வலது கையை எடுத்து முன் நெற்றி பகுதி ஆக்ஞா சக்கரத்தில் வலது கையை வைக்கலாம். வைத்து இந்த ஆக்ஞா சக்கரமானது இயேசு பிரானின் மையம் தவிர இடது ஆக்ஞாவில் ஸ்ரீ மகாவீரரும் வலது ஆக்ஞாவில் ஸ்ரீ புத்தரும் இருந்து நமது மமகாரம் அகங்காரத்தை கையாள்கிறார்கள். நடு சகஸ்ராரத்தில் கவனத்தை, நடு ஆக்ஞாவில் கவனத்தை வைத்து ஸ்ரீ இயேசு பிரானின் முன்னுதாரணமான மன்னிக்கும் சக்தியை நாம் பலப்படுத்திக் கொள்வோம். எல்லோரையும் மன்னிக்கும் திறனை வளர்த்துக் கொள்வோம். இதனால் நமது எண்ணங்கள் அனைத்தும் எம்மிலிருந்து வெளியேறிவிடும். இதில் 3 தடவை ஹம் ஷம் என்ற மந்திரத்தை கூட்டாக நாம் உச்சரிக்கலாம். ஹம் என்றால் நான் ஒரு தூய ஆத்மா. ஷம் என்றால் மன்னிக்கின்றேன். இதுவே இந்த சமஸ்கிருத மந்திரத்தின் அர்த்தம். ஹம் நான் தூய ஆத்மா, ஷம் நான் மன்னிக்கின்றேன். 3 தடவை ஓம் ஹம் ஷம் என்று கூட்டாக சொல்வோம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம்
ஹம் ஷம் வலது கையை மீண்டும் மடியில் வைக்கலாம். இரு கைகளும் மடியில். கவனத்தை நாம் இருதய சக்கரத்தில், ஆத்மாவின் இருப்பிடத்தில் வைப்போம். வலது கையை எடுத்து நம் இடது பக்க இருதயத்தில் வைத்து நம் ஆத்மாவில் புகழை துதிக்கும் சச்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம் என்ற ஸ்லோகத்தை 3 தடவை நாம் கூட்டாக உச்சரிக்கலாம். சத் என்றால் சத்தியம், உண்மை, ஆத்மாவே உண்மை. சித், சித் என்றால் சித்தம், ஒளியூட்டப்பட்ட கவனம், ஆத்மாவே ஒளியூட்டப்பட்ட கவனம். ஆனந்தம், இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட நாம் தூய ஆத்மா என்ற ஆனந்தம். இதுவே ஆத்மாவின் தத்துவம் ஆகும். சத் சித் ஆனந்த சிவோகம் சிவோகம். சிவோகம், சிவம் என்பது ஆத்மா, பரமாத்மா. 3 தடவை கூட்டாக நாம் இந்த மந்திரத்தை உச்சரிப்போம். சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். வலது கை மீண்டும் மடியில் வைப்போம். இரு கைகளும் மடியில். கவனத்தை மூலாதார சக்கரத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய மாலை தியானம், கூட்டு தியானத்திற்கு நாம் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். தங்களின் அருளையும் ஆசியையும் அனுமதியையும் வேண்டி தாழ்மையாக பிரார்த்திக்கின்றோம். தங்கள் அருளால் ஸ்ரீ கணேசர் அனுமதியும் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். சகல விதமான தடைகள் விக்கினங்களும் நீங்க ஸ்ரீ கணேசரின் அருளை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கவனத்தை நம் குண்டலினி அன்னை மீது, மூலாதார சக்கரத்தில் மேலிருக்கும் குண்டலினி அன்னை மீது வைத்து, ஸ்ரீ மாதாஜி, நம் குண்டலினி அன்னை சக்தி விழித்தெழுந்து மேலெழுந்து சகஸ்வாரத்தை அடைய பிரார்த்திக்கின்றோம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் இந்த பாக்கியத்தை, அனுபவத்தை எங்களுக்கு கிடைக்க செய்யுங்கள். குண்டலினி அன்னையே,
தயவு செய்து விழிப்படைந்து எங்களை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். இப்போது நாம் குண்டலினி சக்தியை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். இடது கை மூலாதாரத்தின் முன்னால் ஆரம்பித்து வலது கை சுற்றி வரட்டும். முதலாவது தரம், இரண்டாம் தரம், மூன்றாவது தரம். 3 முடிச்சுக்கள். சக்கரங்களுக்கு 7 கவசம் இடமிருந்து வலமாக. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ஞா, சஹஸ்ரா. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதாஜிக்கு தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்து தொடர்வோம். நாடிகளை சுத்தப்படுத்தலாம். இடது நாடி, இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது. ஸ்ரீ மாதாஜி எங்கள் இடது நாடியை சுத்தப்படுத்தி சமநிலைப்படுத்தி தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி எங்கள் இடது நாடியை சமநிலைப்படுத்தி சுத்தப்படுத்தி தாருங்கள். ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ பைரவநாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली साक्षात् श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இடது நாடியுடன் சேர்த்து இடது மூலாதாரத்துக்கான மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. தூய்மையான விருப்பத்துக்கான மந்திரம் ஸ்ரீ சுத்த இச்சா.
ॐ त्वमेव साक्षात् श्री शुद्ध इच्छा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நம் இடது கையில் நுண்ணதிர்வுகள் உணரக்கூடியதாக இருக்கிறதா என்று அவதானித்துக் கொள்வோம். ஒரு நிமிடம் இந்த இடது நாடி சுத்திகரிப்பு அமைதியாக நடைபெற விட்டு தியானிப்போம். இப்போது வலது நாடி சமநிலைப்படுத்தலாம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, எங்கள் வலது நாடியை சுத்தப்படுத்தி சமநிலைப்படுத்தி தாருங்கள். இதயபூர்வமாக பிரார்த்திக்க வேண்டும். ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ ஹனுமான். ஓம் त्वमेव साक्षात् श्री महा सरस्वती साक्षात् श्री हनुमान साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. தொடர்ந்து வலது மூலாதாரத்தில் கவனத்தை வைத்து நம் இடது கையை பூமி தாய் மீது வைப்போம். இடது கை பூமி தாய் மீது, வலது கை மடியிலேயே இருக்கட்டும். வலது மூலாதாரம் ஸ்ரீ கார்த்திகேயன். ஓம் त्वमेव साक्षात् श्री कार्तिकेया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. வலது நாடியில் தூய்மையான கவனம் வேண்டி பிரார்த்திப்போம். ஸ்ரீ நிர்மல சித்தா. ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल चित्ता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இரண்டு கைகளும் மடி மீது வரட்டும். கவனம் நமது மைய நாடியில் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி,
எங்கள் மைய நாடியை சமநிலைப்படுத்தி சுத்தப்படுத்தி தாருங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ கணேசா. ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. கவனம் நடு மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச மந்திரத்தை உச்சரிப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்போது நாம் இரண்டு கைகளிலும் நல்ல ஒரு இலேசான நிலை, நுண்ணதிர்வுகளை உணரக்கூடிய நிலையில் வந்திருக்கின்றோம். கவனத்தை குண்டலினி சக்தி, குண்டலினி அன்னை மீது வைத்து ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நம் கவனத்தை நம் மைய நாடி வழியாக ஒவ்வொரு சக்கரமாக மேலே எடுத்து வருவோம். நம் கவனத்தாலும் பிரார்த்தனையாலும் பக்தியாலும் இதை செய்ய முடியும். குண்டலினி அன்னையின் ஸ்தானத்தில் இருந்து சுவாதிஷ்டான சக்கரம், நாம் இரண்டாவது சக்கரத்தில் சுவாதிஷ்டானாவில் கவனத்தை வைப்போம். அங்கிருந்து மூன்றாவது சக்கரமான நாபி சக்கரம், நாபி சக்கரத்தை சுற்றி இருக்கும் பவசாகரம், பவசாகரம் வழியாக நம் இருதய சக்கரம், இருதயத்தில் இருந்து தொண்டை பகுதியில் இருக்கும் விஷுதி சக்கரம்,
விசுதி சக்கரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் நெற்றி பகுதியில் இருக்கட்டும். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆக்ஞா சக்கரம் நம் 6வது சக்கரத்திற்குரிய தினம். இயேசுபிரான் மற்றும் சூரிய பகவானுக்கான தினம். இடது பக்க ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ மகாவீரர் வீட்டிருக்கிறார். அந்த மந்திரத்தை கூட்டாக சொல்வோம். நம் வலது கையை எடுத்து வலது பக்க தலையின் பின்பகுதியில் வைக்கலாம். ஸ்ரீ மகாவீரர். ஓம் त्वमेव சாட்சாத் ஸ்ரீ மகாவீரா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. வலது கையை மடியில் வைத்து ஒரு கவனத்தை வலது ஆக்ஞா சக்கரத்தில் வைப்போம். இது தலையின் இடது பகுதியில் இருக்கிறது. இடது கையை எடுத்து இடப்பக்க தலையின் முன்பக்கத்தில் வைப்போம். ஸ்ரீ புத்தா. ஓம் त्वमेव சாட்சாத் ஸ்ரீ புத்தா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. இடது கையை கீழே மடியில் வைக்கலாம். வைத்து கவனத்தை நடு ஆக்ஞா சக்கரத்தில் வைப்போம். நடு ஆக்ஞா சக்கரமானது இயேசுபிரான் மற்றும் மேரி மாதா அவர்களின் இருப்பிடம். அவர்களின் தத்துவம் நம் ஆக்ஞா சக்கரத்தில் இயங்குகிறது. இதற்குரிய மந்திரம் ஸ்ரீ இயேசு கிறிஸ்தா ஸ்ரீ மேரி மகாலட்சுமி. ஓம் त्वमेव சாட்சாத் ஸ்ரீ இயேசு கிறிஸ்தா சாட்சாத் ஸ்ரீ மேரி மகாலட்சுமி சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ.
கவனத்தை தொடர்ந்தும் ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து தியானிப்போம். ஆக்ஞா சக்கரத்தில் தெய்வ வாழ்த்து, லோர்ட்ஸ் பிரேயர், நாம் கூட்டாக அதை தமிழிலும் பின்னர் ஆங்கிலத்திலும் சொல்லி பிரார்த்திப்போம். பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, தங்களின் நாமம் பரிசுத்தப்படுவதாக, தங்களின் ராஜ்யம் வருவதாக, பரம மண்டலத்தில் நடப்பது போல் பூமண்டலத்திலும் தங்களின் விருப்பம் நடைபெறுவதாக. எங்களுக்கு இன்று அருளுங்கள், எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள், எங்களின் எல்லை மீறுதலை மன்னியுங்கள், நாங்கள் பிறரின் எல்லை மீறுதலை மன்னிப்பது போல. சபலங்களுக்கு ஆளாகாமல் இருக்கவும் எல்லா தீய சக்திகளிலிருந்தும் மீட்டுக் கொடுங்க. தங்களுடையதே ராஜ்யமும் சக்தியும் கீர்த்தியும் எப்பொழுதும் எப்பொழுதும். ஆமென். இதை இப்போது நாம் ஆங்கிலத்திலும் கூறலாம். Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptations, but deliver us from all evils. For thine is the kingdom and the power and the glory forever and ever. Amen. இதை மீண்டும் ஒரு முறை தமிழில் சொல்லலாம். நம் வலது கையை ஆக்ஞா சக்கரம் நெற்றியில் வைத்து மீண்டும் ஒரு முறை தமிழில். பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, தங்களின் நாமம் பரிசுத்தப்படுவதாக, தங்களின் ராஜ்யம் வருவதாக, பரம மண்டலத்தில் நடப்பது போல் பூமண்டலத்திலும் தங்களின் விருப்பம் நடைபெறுவதாக. எங்களுக்கு இன்று அருளுங்கள், எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள், எங்களின் எல்லை மீறுதலை மன்னியுங்கள்,
நாங்கள் பிறரின் எல்லை மீறுதலை மன்னிப்பது போல சபலங்களுக்கு ஆளாகாமல் இருக்கவும் எல்லா தீய சக்திகளிலிருந்தும் மீட்டு கொடுங்கள். தங்களுடையதே ராஜ்யமும் சக்தியும் கீர்த்தியும் எப்பொழுதும் எப்பொழுதும். ஆமென். கையை மீண்டும் மடியில் வைத்து கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திலிருந்து சஹஸ்ரார சக்கரத்தில் வைப்போம். சஹஸ்ராரத்தில் ஒரு நிமிடம் அமைதியாக நாம் கூட்டு தியான சக்தியை பயன்படுத்தி அமைதியாக தியானிப்போம். சஹஸ்ராரத்தில் நாம் மூன்றாவது மகா மந்திரத்தை கூட்டாக உச்சரிப்போம். மூன்றாவது மகா மந்திரம் ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோக்ஷா பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. இந்த தியான நிலையில் நாம் கண்களை திறந்து அன்னையின் சொற்பொழிவை வீடியோ மூலம் பார்த்து கேட்கலாம். I would say, as the men are working it out, women should work it out. Because women have more sense of compassion. More sense of compassion and forgiveness. Normal women. I am not saying about abnormal, I am saying about normal. It should, because they are mothers, they have children,
They have known what is love for the children is. Mother doesn't expect anything. She just wants her child to be all right and happy. She enjoys her child. That's all. If you are a woman, inbuilt within you is this compassion. See, I've seen young girls, they too, if they find a little baby, they'll all run after that. They'd like to take the little baby. They have dolls, and they look after the dolls just like their own children. So, for women, it should be much easier to show compassion and to express and to manifest. It should be. And as you are all married also, your husbands will feel so much strengthened by your own nature of divinity. What do you sacrifice? Some say, I sacrifice this for God, I sacrifice that for God. What is there to sacrifice for God? What does God need? He doesn't need anything. What is there to sacrifice? Only you have sacrificed your brains. That's all I can say. No wisdom is there. Nothing to sacrifice. And if something has to be done, has to be done. I've seen also some ladies coming to me, Mother, we have to cook, then we have to look after the children, the household, and this and that. What's that? Otherwise, what will you do? The whole day, what will you do? Like the bats which hang themselves the whole day. Are you going to hang yourself? You have to do something. While doing it is just nothing great, you know. And then to sacrifice, I don't know what are you going to sacrifice. Actually, what you are sacrificing is your joy, is your happiness. If you achieve that state of enjoying your own self, then you will be never tired. You will never grudge. You will always say, Mother, we are enjoying everything. This is a very important point that we should realize, that if somebody is a woman or a man, they have the same thing which we call as Kundalini. But a woman, as it is, as you know, is mostly left-sided. She has more power of compassion. In the same way, the man has more power of action. So the compassion has to become active. In this combination, everything will work out in a very beautiful manner. But if that balance is not there, it's going to be difficult. I've seen most of the marriages we have had have been successful. But some of them have not been, because I think some of the women have been men and some of the men have been women. And I'm really sometimes very unhappy. I get pain to see that unnecessarily they are creating problems. They are both Sahajogis. If they were not Sahajogis, I can understand. If a Sahajogi is married to a non-Sahajogi, I can understand. But both are Sahajogis. Now here you should understand the relationship of the God Almighty and Adishakti. Is complete unison, complete understanding. God Almighty is the spectator, He is watching the work of the Adishakti. She is compassion, of course. She doesn't say that something should be destroyed or something should be killed, all right, she's compassion. But He is the one who takes charge. If somebody tries to do something against the Adishakti, it is He who takes charge and changes the whole scene in such a manner that we don't understand how it has happened, how it has worked out. What you have to do is to enjoy the play. In the same manner, Sahajogis should have a unison, should have understanding, enjoyment among yourselves.
If a Sahajogi cannot enjoy, who is going to enjoy life? I can't understand. The one who has his Kundalini awakened fully, who has felt the all-pervading power of love, who knows what is the truth, who is standing on the complete oneness with the divine. How can such a person anyway have any kind of problem? It is to realize that you are sitting in the realm of God Almighty. You have entered into His kingdom. And you are under the attention, compassion of Adishakti. But it is like this, if you make a beggar who has been begging all his life sit on a throne, he still begs sitting on this throne. So that is sometimes is the situation with Sahajogis. I receive some funny letters sometimes, and I start wondering if this fellow is still in the limbo state, is not it Sahajogi nor a human being in between somewhere. So at least that state should be overcome by all of you, because it has a very bad impression also for other people and for your own life. For your own life, it's very important that you should grow fully into the understanding of the powers that you have got and the love that your mother has. When you say you must surrender yourself to mother, means what? What do you have to surrender? Just think of it. What you are surrendering is what is perverting, whatever is destructive, whatever that misleads you, whatever is your ego and your condition. That's all you are surrendering, just to purify yourself, to enjoy yourself, and to know God Almighty. If you don't know yourself, how will you know God also? Impossible. So, to know yourself, you have to evolve. I know there are some very great Sahajogis, some Sahajoginis also, many are there, but still I would say that there are so many other areas where all these very greatly evolved Sahajogis have to enter into and work out. You can do it. See, I was surprised that in this place, when I came first in Rome, we had advertised and there was not even a single person in the hall. So I said, Baba, what is going to happen in this country? Now we have so many Sahajogis. Unbelievable. But as it is growing sideways, it should also grow upwards. As it is growing in quantity, it should also grow in quality. And as you grow in quality, more and more people will come. Because I know all the time, you are so collective that you all the time, you feel, mother, you see my uncle is still not a Sahajogi, see mother, my brother is not yet a Sahajogi. I know that feeling you have, that my father still is not a Sahajogi. So forget about them. But those who are seeking, approach them. They are your real relations. Then afterwards, when all these people will join, your father, mother, brother, sisters, children, all of them will jump in. At that time, they will wait and wait and wait. They are not seekers. But those who are seekers, you should seek them. You should find out where are they. My attention is, of course, is with you,
And every time you think of me, I'll be at your service fully. Whatever you want, I will be there to help you whichever way is possible. Anything you find very difficult is not. Because you take it upon yourself. But if you leave it to this all-pervading power of divine love, to this power of Adi Shakti, Param Chaitanya, nothing is difficult. Nothing is so bad that you cannot manage. I don't know if I have to talk about Adi Shakti, it will take at least 10 hours minimum. So I think I better stop now. And we should keep something for the next Adi Shakti Puja. Somebody asked me, is it necessary to have this puja? I think if there's any puja that you should do is this one in Adi Shakti. It's very important that this puja must be performed, because that is how you grow. This reflection improves and you grow more and more within yourself through the power of Adi Shakti or through the power of Kundalini. As you know that Adi Shakti has her own Kundalini, which is the Adi Kundalini, and the reflection of that within you is the Kundalini. So you have to worship, and it's the best way to please your own Kundalini, your own mother who has given you this birth. May God bless you. சிறிது நேரம் சகஸ்வரத்தில் முழு கவனம் வைத்து அமைதியாக தியானிப்போம். இப்போது மன்னிக்கும் சக்தி வேண்டி அதற்கு உரிய மன்னிப்பு சக்திக்கான பிரார்த்தனை ஒரு வீடியோ மூலம் நாம் பார்க்கலாம். பார்த்து தியானத்தில் இருந்தபடியே பார்க்கலாம். The prayer for forgiveness. Avahanam na janami tavarchanam pujang chaiva na janami kshamyatam parameshwari mantrahinam
क्रियाहीनं भक्तिहीनं सुरेश्वरी यत्पूजितं मया देवी परिपूर्णं तदस्तु मे गतं पापं गतं दुःखं गतं दारिद्र्यमेव च आगतं परमचैतन्यं पुण्योऽहं तव दर्शनात् अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष परमेश्वरी रक्ष रक्ष परमेश्वरी रक्ष रक्ष परमेश्वरी अपराध सहस्राणि क्रियन्ते हरनिशं मया दासोऽयमिति मां मत्वा क्षमस्व परमेश्वरी क्षमस्व परमेश्वरी क्षमस्व परमेश्वरी சிறிது நேரம் தொடர்ந்தும் அமைதியான தியானம்.
இப்போது ஆக்ஞா சக்கரம் இயேசு பிரானை துதி பாடும் ஒரு சிறிய பஜனை பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம்.
साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that. You start moving it up. Take it up like this. Take it up. Push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 center, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸ்ரீ மாதாஜி, இன்றைய கூட்டு தியானம்
தியானத்திற்கு தங்களின் அருள் கிட்டியமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். இரு கைகளையும் கூப்பி அன்னைக்கு வணக்கம் தெரிவித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். நமது அடுத்த தியான வகுப்பு புதியவர்களுக்கானது செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு தொடரும். ஃபேஸ்புக் முகநூல் அன்பர்களே, இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றோம். மீண்டும் செவ்வாய் மாலை 7:30க்கு சந்திப்போம். ஜூமில் இருப்பவர்கள் கலந்துரையாடலாம்.